Hello friends, in the video la ellaroda favorite show ana Cook with Comali la நம்ம கனி பண்ண ஒரு டெசர்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Stuffed bread ball rabdi அத ரெண்டு ஸ்டஃபிங் வச்சு நம்ம bread ball செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ரப்டி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அப்புறமா bread ball எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரப்டி பண்றதுக்கு முக்கியமான பொருள் திக்கான பால். பால் 1/2 லிட்டர் எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. அது கூட கொஞ்சமா குங்குமப்பூ, ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், பால் திக்காக வர்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் போட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண நட்ஸ், நான் பிஸ்தா, ஆல்மண்ட், கேஷ்யூ 3ஐயும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காகிட்டே வருது. இப்போது சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது பாலோட அளவு பாதியாக குறைஞ்சி நல்லா திக்காகிறத நம்மளால் பார்க்க முடியும். ரப்டி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பேரலாக இன்னொரு அடுப்பில் நீங்கள் ஜீரா பண்ணிடலாம். ஜீரா பண்ணுறதுக்கு பேனில் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான், குங்குமப்பூவையும் சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். இந்த குங்குமப்பூ எதுக்காகனா கொஞ்சமாக உங்களுக்கு ஜீராவில் கலர் வரும், ஒரு மைல்டு எல்லோ கலர் மாதிரி உங்களுக்கு வரும், அதுக்காக சேர்க்குறோம். இந்த ஜீரா எதுக்காகனா நம்ம ரெடி பண்ண போகிற பிரெட் பாலை ஃபஸ்ட்டு ஜீராவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மலாயில் போடுவோம். கொஞ்சமாக வாசத்துக்காக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது ஸ்டஃபிங்க்கு வந்துட்டோம். 2 ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ஃப்ரூட் ஸ்டஃபிங், ரெண்டாவது பண்ண போகிறது கோவா. அதுக்கு ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக பனானாவையும் ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணி போட்டு லைட்டாக வதக்கிக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. இந்த பனானாவோட ஸ்வீட்னஸ் அப்புறம் ஸ்ட்ராபெரியில் இருக்க புளிப்பு இது ரெண்டும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி ஸ்ட்ராபெரி பனானா கூட சேர்ந்து அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஸ்டஃபிங் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ரெண்டாவது ஸ்டஃபிங், அதாவது கோவா. கோவா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பால் ஊற்றிக்கிறோம். கோவா பண்ணுறதுக்கும் நம்ம திக்கான பால் யூஸ் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பால் பவுடர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறமா சுகர் சேர்த்தாச்சு. இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்டி, ஃப்ரூட் ஸ்டஃபிங், இப்போ பண்ணிகிட்ருக்கிற கோவா, இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய், மிக்சியில் நல்லா பொடியாக்கின நட்ஸு, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இது 3ஐயும் நல்லா பொடியாக்கி அதையும் பாலில் சேர்க்குறோம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு தான் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் இல்லை பெரியவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னாலும் இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மல் டெசர்ட் மாதிரி கிடையாது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியான அதே டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த டெசர்ட்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சமாக திக்காகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நெய் சேர்த்துக்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட கோவா ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது கூட பொடி பொடியாக கட் பண்ண நட்ஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டோன்னா கோவா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ரப்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சுகர் சிரப், அப்புறம் 2 வகையான ஸ்டஃபிங். முதல்ல பார்த்தது ஃப்ரூட் ஸ்டஃபிங், ரெண்டாவது பார்த்தது கோவா. இப்போ பிரெட் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். உங்களுக்கு எவ்வளோ பிரெட் பால் வேணுமோ அத்தனை பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட்டை எடுத்துகிட்டு அதோட 4 பக்கமும் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் 2 பக்கமும் மாற்றி மாற்றி தேய்ச்சிக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் தேய்ச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம தேய்ச்சி வச்ச ப்ரெட்டை நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலில் 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு மெதுவாக அழுத்தி அந்த பாலெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கோவா எடுத்துருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கோவாவை சின்ன சின்ன பாலாக உருட்டி ப்ரெட்டுக்குள்ளே வச்சு இப்போ ப்ரெட்டை நல்லா க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4 ஓரங்களையும் நல்லா மூடிட்டு ஒரு பாலாக நம்ம அதை தயார் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே பனானா, ஸ்ட்ராபெரி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட் ஸ்டஃபிங்கையும் கொஞ்சமாக எடுத்து ப்ரெட்டுக்குள்ளே வச்சு 4 ஓரத்தையும் மடித்து அதையும் பால் மாதிரி தனியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம்.
2 வகையான ஸ்டஃபிங்கையும் ப்ரெட்டுக்குள்ளே வச்சு பால் தயார் பண்ணியாச்சு. இப்போ பால் தயாரானதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ் மேலே இந்த மாதிரி புரட்டி தனியாக எல்லா பால்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச பாலை சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா பால் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம எண்ணெயிலேருந்து பால்ஸை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுகர் சிரப், அதில் நம்ம பொரிச்ச பாலை போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்மளோட திக் மலாய், அதாவது ரப்டி, அதை ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கிட்டு நம்மளோட பொரிச்ச பாலை ஒன்று ஒன்றா அந்த ரப்டி மேலே ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட டெசர்ட் தயாராகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக நட்ஸை மேலே தூவிட்டு நீங்கள் அப்படியே சூடாகவோ இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குளிர்ச்சியாகவோ நீங்கள் சாப்பிடலாம். கொஞ்சம் பொறுமையும் நிறைய ஆர்வமும் இருந்தால் நீங்களும் சமைக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.